Hi friends, welcome to Pan and Pots. இன்னைக்கு நம்ம Pan and Pots சேனல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான வெண்பொங்கல் ரெசிபி நான் செஞ்சு காட்ட போறேங்க. வெண்பொங்கல்ல நம்ம வந்து ஒரு சில டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படினா ரொம்ப யூனிக்கான டேஸ்ட்ல இருக்கும். ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடுற மாதிரி. சோ அந்த மெத்தட் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறேன். சோ நான் இன்னைக்கு வந்து வெண்பொங்கலுக்கு யூஸ் பண்ண போற அரிசி பாத்தீங்கன்னா Jeerasamba அரிசி எடுத்துர்க்கேன். இது வந்து யூசுவலா நம்ம பிரியாணிக்கு தான் யூஸ் பண்ணி பார்த்திருப்போம். பட் மதுரை சைடுலாம் பாத்தீங்கன்னா அந்த அரிசியை யூஸ் பண்ணி வெண்பொங்கலும் செய்வாங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாவும் இருக்கும். டேஸ்டாவும் இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த Jeerasamba அரிசி வந்து நான் 1 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன். அடுத்ததா ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துர்க்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா அலசிக்கலாம். ஒரு 3 இல்லாட்டி 4 வாட்டி நல்லா அலசிட்டு இத வந்து குக்கர்ல சேர்த்து நம்ம வறுக்க போறோம். சோ நான் இன்னைக்கு வந்து பிரஷர் குக்கர்ல தான் இந்த பொங்கல் பண்ண போறேன். அதுக்கு இங்க ஒரு பிரஷர் குக்கர் சூடு பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் மட்டும் நான் நெய் சேர்க்கிறேன். இப்போ இந்த நெய்யில வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்து நல்லா வறுத்துக்க போறோம். இந்த மாதிரி நம்ம செய்யறதுட்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க உங்களுக்கு பொங்கலுக்கு. சோ அதனால கண்டிப்பா இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாம பண்ணுங்க. சோ இத வந்து நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். அந்த பருப்பும் அரிசியோட வாசமும் உங்களுக்கு நல்லா வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு இத வந்து வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க அரிசி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து பொங்கலுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறேன். ஏன்னா பொங்கல் வந்து கொஞ்சம் குழைவா இருந்தா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? சோ அதனால ஒரு 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததா இப்போ பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அவ்வளவுதாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வேக வச்சதுக்கு அப்புறமா கடைசியா தான் தாளிப்பு ரெடி பண்ண போறோம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா சிம்ல வச்சு ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் பக்கம் நீங்க வேக வச்சிட்டீங்க அப்படினா சூப்பரா உங்களுக்கு குழைவா ரெடி ஆயிடும். இப்போ இந்த வெண்பொங்கலுக்கு சைடு டிஷ்ஷா நான் வந்து தேங்காய் சட்னி அரைக்க போறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இத வந்து நல்லா நைஸான சட்னியா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க சட்னியும் நம்மளுக்கு தயாராயிருச்சு. நல்லா இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சட்னி வந்து நம்ம பொங்கல் தாளிக்கிறப்ப தாளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க பொங்கல் நம்மளுக்கு வந்து தயாராயிருச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சூப்பரா நல்ல குழைவா வெந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தா தான் உங்களுக்கு வந்து வெண்பொங்கல் டேஸ்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. சோ இப்போ வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சட்னி தாளிச்சிட்டு அதே panல வந்து நான் வந்து பொங்கலுக்கும் தாளிக்க போறேன். சோ சட்னிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கு அப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடலாம். இப்போ அடுத்ததா பொங்கல் தாளிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்ததுக்கு அப்புறமா அது நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு அப்புறமா தான் நீங்க சீரகம் சேர்க்கணும். இப்போ மிளகு பொரிஞ்சிருச்சு. அடுத்ததா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ சீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்ததா வந்து நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். இப்போ பாருங்க எனக்கு இந்த பேன் பத்தல. ரொம்ப பொங்கி வர மாதிரி இருக்கு. சோ அதனால நான் வந்து இந்த பேன் மாத்திக்க போறேன். மாத்திட்டு இத வந்து நான் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கிட்டேன். சோ இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அடுத்ததா வந்து நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அது ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்கிறேன். இப்போ முந்திரி பருப்பும் கொஞ்சம் நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க அடுத்ததா ஒரு சிட்டிகை மட்டும் பெருங்காயத்தூள் நான் சேர்க்கிறேன். இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான வெண்பொங்கலுக்கு ஒரு தாளிப்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ இத வந்து நம்ம பொங்கலோட சேர்த்துடலாம். இப்போ அவ்வளவுதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சட்னி சாம்பார் கூட சர்வ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். வாசமும் ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்டும் உங்களுக்கு டிஃபரண்டா இருக்கும். ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடுற மாதிரி. சோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இந்த ரெசிபி வந்ததுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம Pan and Pots சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபிஸோட அடுத்து உங்களை நான் மீட் பண்றேன். Pan and Pots, fuel for life.